ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாடியில் முருங்கை மரம் வளர்த்து எப்படி முருங்கைக்காய் அறுவடை பண்ணலாம் நிறையா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ஒரு மரத்தில் எத்தனை முருங்கைக்காய் இருக்குன்னு. முருங்கையில் 3 வகை இருக்குது. முருங்கை, அதுக்கப்புறம் தவசி முருங்கை, அதுக்கப்புறம் முள் முருங்கை, இல்லைன்னா கல்யாண முருங்கை அப்படின்னு 3 வகை இருக்குது. முருங்கைன்னு பார்த்திங்கன்னா அதில் 2 வகை இருக்குது. ஒன்று மர முருங்கை, அதாவது முருங்கை மரம் கிளை வச்சு வளர்க்குறது. இன்னொன்று வந்து செடி முருங்கை. இந்த மாதிரி முருங்கை காய் முத்திட்ட பிறகு வர்ற விதைகளை போட்டு வளர்க்குறது தான் செடி முருங்கை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எப்படி முருங்கை மரம் 2 வழியிலையும் வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிளை நட்டு ஒரு 10 நாள் ஆகுது. பாருங்கள், இப்போ தான் சின்னதாக துளிர் வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த கிளையை நட்டு 1 மாதம் ஆகுது. இந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த விதைகள் இந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த பகுதியெல்லாம் எடுக்காமல் விதை நேர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் விதைக்கலாம். விதை நேர்த்தி பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, அப்படியே விதைக்கலாம். விதைச்சதுக்கப்புறம் 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணி கொடுக்கணும். ஈரம் காயாமல் பார்த்துக்கணும். இந்த விதை முளைச்சி வர்றதுக்கு 10லேருந்து 15 நாள் ஆகும். இதை விட 2 பங்கு ஆழமாக நம்ம வந்து விதைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு. அவ்வளோதான், இதுக்கு தண்ணி ஊற்றிட்டே வந்தால் போதும். ஆனால் வந்து இது செடி வளர்ந்து முருங்கைக்காய் காய்க்கிறதுக்கு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகிடும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு முருங்கை கிளை கிடச்சிதுன்னா நீங்கள் இதை வைங்க. இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த அளவுக்கு கிளையை நம்ம நடுறோன்னா இது 2 வருஷம் அந்த செடி முருங்கை வளர்ந்து வர அளவுக்கு நம்மளுக்கு இப்போவே கிளை கிடச்சிடுது. இதை நட்டு இது வளர்ந்து 2 மாதத்துலேயே நமக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி காய் வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் இந்த முருங்கை கிளை கிடச்சிதுன்னா கிளை வைங்க. கிடைக்காதவங்க மட்டும் அந்த செடி முருங்கை வச்சா போதும். இந்த முருங்கை கிளை எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். 1 அடியிலேருந்து 2 அடி அளவுள்ள ஒரு கிளை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அது எங்கேயும் வெட்டு எது படாமல் இருக்கணும். ஏன்னா அது மாதிரி பட்டால் அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அதாவது கிருமி தொற்று வரும். அதனால் எங்கேயும் வெட்டு காயம் இல்லாத நல்ல கிளையாக எடுத்துக்கோங்க. 2 அடி அளவுக்கு. அதில் 1/2 அடி அளவுக்கு நம்ம வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சிடணும். அதுக்கு இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு ஒரு 25 லிட்டர் பெயிண்ட் பக்கெட் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ க்ரோ பேக்கில் கூட வச்சுக்கலாம், இல்லை சாதாரண வாளியில் வச்சுக்கலாம், எதில் வேணால் வச்சுக்கலாம். அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த கிளையோட அடியில் இந்த மாதிரி சீவி வச்சுக்கணும். வச்சுட்டு நடணும். அப்போ தான் சீக்கிரமாக இந்த இடத்துல வேர் பிடிக்கும். இந்த கிளையை வந்து விதை நேர்த்தி கூட பண்ணலாம். இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மழை நாளில் இதை அப்படியே வச்சாலே போதும், அழகாக துளிர் வந்துடும். பாருங்கள், இதுக்கு மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா எப்போதும் நம்ம போடுறது தான். மண் கலவையில் ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. ஆனால் தண்ணி வடிகிற மாதிரி நல்லா ஓட்டை போடணும். மழை நாளில் தண்ணி நின்றுதுன்னா இந்த கிளை அழுகி அப்புறம் துளிர் வராது. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி 3/4 பங்கு அளவுக்கு இந்த பக்கெட்டில் மண் நிரப்பிக்கோங்க. இந்த கிளையில் ஒரு 1/2 அடி மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சா போதும். வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பக்கெட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணணும், இப்படி சாஞ்சு இருக்கிற மாதிரி. ஏன்னு பார்த்திங்கன்னா, மாடியில் இருக்கும்போது இது மேலே வந்து காக்காலாம் உட்காரும். அது உட்காந்து எழுந்திருக்கும் போது இது ஆட ஆரம்பிச்சிரும். அப்படி ஆடுனா நமக்கு வந்து வேர் பிடிக்காது, கிளையும் துளுக்காது. நல்லா அழுத்தி விட்டுடணும் மண்ணை. அழுத்திட்டு தண்ணி கொடுத்துருங்க. தண்ணி 1 நாள் விட்டு 1 நாள் கொடுங்க. துளிர்லாம் வந்துட்டு அப்புறம் ஒரு வாரத்துக்கு 1 நாள் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் பெருசானா நீங்கள் அது மழை வெயில் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி கொடுத்துக்க வேண்டியது தான். செடி முருங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 வருஷம் இருக்கும். ஆனால் இந்த மரம், அதாவது இந்த கிளை வச்சு வளர்கிற முருங்கை வந்து 10லேருந்து 15 வருஷம் வரும். இப்போது முருங்கை வச்சு துளிர் வந்து பூ வைக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து இலைகள் பறிக்கிறத வந்து நிறுத்திடணும். அப்படி நிறுத்தினா தான் உங்களுக்கு காய்கள் வந்து நல்லா வரும், நிறையாவும் வரும். நீங்கள் கீரைகள் பறிக்கிறதுக்குன்னு தனியாக மரம் வச்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற கிளையாக பார்த்து கீரைக்குன்னு வச்சுக்கோங்க. எதில் காய் நிறையா வருது, இல்லை காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கோ அது வந்து காய்க்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நானும் வச்சுருக்கேன். இதில் வந்து இருக்கிற இந்த 4 முருங்கையில் 2 கீரைக்குன்னு வச்சுருக்கேன், 2 காய்க்குன்னு வச்சுருக்கேன். அது இல்லாமல் இப்போ வந்து புதுசாக இது வந்து பெரிய முருங்கை. இப்போது காய்க்கிறத விட 3 பங்கு பெருசாக இருக்கும்னு சொல்லி இதை வாங்கி நட்டிருக்கேன். முருங்கைக்கு சத்துக்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா,
மண்புழு உரம் வாரம் ஒரு கைப்பிடி கொடுக்கலாம். இல்லை நீங்களே தயாரிக்கிற உரம் இருந்தால் அது போடலாம். மீன் அமிலம் கொடுக்கலாம், பஞ்சகாவியா கொடுக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வாங்க. வேறு ஒன்றும் தேவையில்லைங்க ஸ்பெஷலாக. இந்த மரத்தை வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட ஈஸியாக வளர்க்கலாம். கொஞ்சம் வெயில் மட்டும் இருந்தால் போதும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்களும் காய் கீரைலாம் வீட்டிலையே அறுவடை பண்ணுங்கள். முருங்கையில் பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளை பெருசாக ஆக விடாமல் நம்ம வந்து கட் பண்ணி வளர்க்கணும். அதாவது முருங்கையை ஒடித்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது தண்டு ரொம்ப வீக்கானது, காற்றடிச்சா ஒடிஞ்சிரும். அதனால் நம்மளே வந்து அதை ஒடித்து வளர்த்தோன்னா நிறையா கிளைகள் வரும். இந்த மாதிரி இந்த சின்ன மரத்திலே பாருங்கள் எத்தனை முருங்கைக்காய் இருக்குதுன்னு. அது மாதிரி நான் ஒடித்து வளர்த்தது தான் இது. அதுக்கப்புறம் இதில் வந்து கம்பளி பூச்சி தான் இதில் குளிர் நாளில் மழை நாளில் அதிகமாக தாக்கும். அதுக்கு நம்ம சாதாரண வேப்பெண்ணெய் கரைசல் தெளித்தா போதும். அப்படி இல்லைன்னா சாம்பல், அடுப்பு சாம்பல் இருந்தால் அதை தெளித்து விடுங்க. டெய்லி நீங்கள் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்ற வரும்போது இலைகளை நல்லா கவனித்தாலே தெரியும். அதில் அந்த முட்டை வச்சுருக்கோம், அதை நீங்கள் கிள்ளி எடுத்துட்டாலே நம்ம கம்பளிப்பூச்சி வராமல் தடுக்கலாம். இப்போ பாருங்கள் என்னோடய தோட்டத்தில் கம்பளிப்பூச்சி எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது எல்லாமே. இது ஒரு 10 நாளைக்கு இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சிட்டு வந்தாலே எந்த பூச்சும் வராது. வாங்க நம்ம இப்போ முருங்கை அறுவடையை பார்ப்போமா. முருங்கை மரத்தை கற்பக விருட்சம்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இதில் இருக்கிற கீரை, பூ, காய் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் ரத்த சோகை இருக்கிறவங்கலாம் வந்து இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. டெய்லி முருங்கைக்கீரை சூப்பு, இந்த காயை சாம்பாரில் போடலாம். நிறையா யூஸ் இருக்குது. எலும்புக்கு பற்களுக்கு நல்லது. இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். இதுலேருந்து இப்போ நான் 5 காய் தான் பறிச்சிருக்கேன். ஆனால் இன்னும் மரத்தில் நிறையா இருக்குது, கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, அப்புறமா பறிச்சிக்கலாம். இந்த ஒரு மரத்தில் தான் இப்போதைக்கு காய் வந்திருக்கு. மற்ற மரத்தில் ஒரு சில காய் தான் இருக்குது. பூ நிறையா வச்சுருக்கு, அப்புறமா வரும். இந்த கீரை நீங்கள் வந்து சமைக்கும்போது ரொம்ப வேக வைக்கக்கூடாது. வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் வெந்துட்டால் அதோட சத்துக்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால் ஓரளவுக்கு வேக வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.